டி.கே. சிவகுமாருக்கு அங்க ஒரு நிலைப்பாடு, நமக்கு ஒரு நிலைப்பாடு மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரதமர் வேட்பாளர் முதல்வர் விஜய் தான். இல்லன்னு சொல்லுங்க, இல்ல ஆமான்னு சொல்லுங்க. எப்படி நாங்க என்னைக்கு சொல்லியிருக்கோம்? நாங்க வந்து நாங்க இன்றைக்கு முதல்வராக அவர் அமர்ந்திருக்காரு. இன்னும் நீ இல்லையா ஜித்தண்டா நீ? இதுங்களா யாரு? இதெல்லாம் நம்ம கேங்கு தான்டா, நம்ம கேங்கு தான். இதோ இருக்கறானே இவன் தான் கடுகு, இவன் தான் அந்த சொத்து. யார் பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க சார். அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப நான் நேரு குடும்பமா இருந்துச்சு 10 ஆண்டு. மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க. ஒரு தென்னகத்துல பிரதமர் வரட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதரவு கேட்டு வந்தவங்களை அடிக்க போறியா? அறிவு இருக்கா உனக்கு? யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வேற நீ சொல்லுமா? இல்ல, நீங்க வந்து இன்னும் 15 வருடங்களுக்கு முதல்வராக வந்து இப்ப திரு விஜய் அவர் பிரதமராக கூடாதா? பாருங்க, இல்ல இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாம் வட இந்திய சோஷியல் மீடியால பாருங்க. இல்ல இந்த திராவிட ராகுல் காந்தி பாப்புலரா, முதல்வர் விஜய் பாப்புலரா? இங்க பொய் பித்தலாட்டம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால இமயமலை அடிவாரத்துக்கு போய் கொஞ்ச நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தாவேகா மந்திரிகள் பேசுறாங்க, எல்லாருமே பேசுவாங்க. இன்றைக்கு சிறிய கட்சி இன்றைக்கு ஆரம்பிப்பவர் கூட நாளைக்கு பிரதமர் ஆவார்னா பேசுவாங்க. இன்னும் சீமான் வந்து முதல்வர் பிரதமர் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படிதான் பூ பண்றாங்க. இலங்கை அதிபர்னு கூட தான் சீமான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. அதை ஏற்றுக்கொண்டு இப்ப இன்னைக்கு சிஎம் எடுத்துக்கிற பொசிஷன் தான் பிராக்மேட்டிக் பொசிஷன், வாட் எவர் இஸ் செட் இன் தி மீட்டிங். முதல்ல இருந்து அதாங்க. இல்ல ஹரி, இது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது வேற விஷயம். பெஸ்ட் பாரு, மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்ல போட்டா அது படுகுழி. இருக்கிறவன் குடுக்கலன்னாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க கிட்ட புடுங்காதீங்க. நாட்டுல பணக்காரனும் அரசியல்வாதியும் தான் ஏழைங்க கஞ்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. வந்து நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு you must get the best possibility. அவ்வளவுதான். பட் டாக்டர், என்னோட கேள்வி அந்த பொலிட்டிக்கல் ரெல்ம், இப்போ நீங்க வந்து திமுகவும் காங்கிரஸும் ஐடியாலஜிக்கலா நகையும் சதையும் போல இருந்தாங்க. நாம் விசாரணை செய்வோம். யமராஜா, எனக்கு அப்பவே மனசுல படிச்ச தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு எப்பவே மனசுல கரெக்டா படும். ஆமா, இதுக்கு விசாரணை வேற. விசாரணை கமிஷன் சொன்னாலே தப்பை மூடி மடிக்கிற வேலை தானே. பூலோகத்துல தான் லஞ்சம், ஊழல், கமிஷன், விசாரணை சொன்னா யமலோகத்துல கூட அதே கதியா? ஆஃப் கோர்ஸ் சில மைனர் இஷ்யூஸ் வந்து இடபிள்யூஎஸ் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. மேஜர் இஷ்யூஸ். பட் தாவேகாவும் காங்கிரஸும் அவ்வளவு ஐடியாலஜிக்கலா ஒருங்கிணைந்து பயணிக்கிறாங்களா? இல்ல this is a marriage of convenience. என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க.